ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சமீர் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 3 கேம் ப்ளே வீடியோ தான். நம்ம பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் சொல்லியிருப்போம் ஆஃப்லைனில் நான் கொஞ்சம் சுகர் கேனும் ஸ்க்ரூஸ் எல்லாம் விட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் சுகர் கேன் ஃபார்ம் பண்ண ஸ்க்ரூஸ் எல்லாம் இன்னும் வீட்டில். அப்புறம் அப்படியே வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருளாக ரெடி பண்ணிடலாம். முன்னாடி நைட் வச்சு தூங்கிட்டே போயிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணால் சேடில்ஸ் கிடைக்கும். பட் இன்னும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓகே, நான் நார்மலாக ஃபிஷ்ஷிங் பண்ண சும்மா ஒரு கேவலமான ஒரு சர்க்கிளில் போட்டு அதுலேருந்து ஃபிஷ்ஷிங் பண்ணாண்டே எழுதுகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற என்னென்ன ஸ்லாப் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் தான் விடுறான். இன்ஸ்டான்ஸ் ஸ்லாப்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இங்கே இருக்குன்னா கிராஃபிக் இருக்குது. இப்போதைக்கு இதை பாலிஷ்டாக மற்ற இது போகிறேன். பட் நான் அது ரொம்ப கேவலமாக, இது ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்னு கூட சொல்லுவேன். ஓகே, சும்மா ஒரு எக்கை உடச்சாருந்து வந்து தான் ஓகே ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்னு கூட சொல்லுவேன். ஓகே, மற்றதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டாண்ட் ஸ்டோன் செய்கிறதுக்கு இது இருக்குது. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்டாண்ட் ஸ்டோன் செஞ்சு ஒரு ஸ்லாபாக செஞ்சுக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்லாப் வச்சுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் மிஸ்ஸு இதில் வச்சுருப்பேன். ஓகே, நம்ம நான் கரெக்டாக ஸ்டோரேஜ் சிஸ்டம் பண்ணி வச்சுக்கிறோம். நீங்களும் ஒரு வேர்ல்டில் இல்லாட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் சிஸ்டம் பண்ணிட்டீங்கன்னா எந்த பொருளும் உங்களுக்கு தொலையாது. நீங்கள் ஒரு செஸ்ட்டு ஃபுல்லாக விட்டு வச்சுருப்பீங்கன்னா நீங்கள் அதை பார்க்காம ஏதாச்சும் ஒரு செஸ்ட்டு தந்து விட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு வருவீங்க. திருப்பி பார்த்தா உங்கள் செஸ்ட்டில் ஒரு செஸ்ட்டு ஃபுல்லாகவே விட்டுருப்போம். இந்த கோழி தடை திருப்போம் திருப்பி தர வெளியே போங்கடா சொல்லிட்டேன். அவங்க கேட்க மாட்டாங்க. வெளியே போயிட்டேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளும் வெளியே போய்ட்டு அந்த ஒரு கேவலமான சர்க்கிளில் போட ஆரம்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் தான். இது பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட்டே இல்லை. இதை நான் வீடியோ விட்டு தூக்கியிருக்கலாம். ஆனால் நம்ம பார்ட் 4 அந்த பக்கம் எல்லாம் கிராஸ் ஆகும்போது என்னது இது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்புறம் என்ன பார்த்து கிரியேட்டிவ் நான் நினச்சிப்பீங்க. நான் கிரியேட்டிவ்லாம் இல்லை. ஓகே, இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு சர்க்கிளும் போட போகிறேன். இல்லைனா ஏதாவது சீட்டிங் பண்ணுறேன்னு கூட நினைக்கலாம். ஓகே, நான் அதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு போட்டுக்கிட்டே காட்டுறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியுது எந்தளவுக்கு கேவலமான இருக்குன்னா சர்க்கிள்லாம் போட வரல. நான் ஒரு மாதிரி பிளானில் தான் அது கொஞ்சம் பெருசாலாம் பண்ணலான்னு இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் வீடியோஸில் வேணால் அதை நான் பண்ணுறேன். இந்த வேல்டெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரில. நான் கம்ப்ளீட் பண்ணுறக்குள்ளே நான் நினைக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட் அடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக இந்த வேல்டு உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் நிறைய ஃபார்ம்ஸு நிறைய பில்ட்ஸ் எல்லாம் கட்டுவேன். நான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோலையோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோலையோ ஒரு பிளான் வச்சுக்கிறேன். ஓகே, அது பண்ணிடலாம். ஓகே, நான் அப்போ வந்துட்டு வச்சேன் 2 இதுவும் வரைஞ்சிச்சு ஷாப்பிங் போட்டு வச்ச ஸ்கூப்ஸ்லாகு. ஓகே, இப்போதைக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் ராட் பண்ணிட்டு ஃபிஷ்ஷிங்கே பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங்கில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாச்சும் கிடைக்கும் பாருங்கள். அப்படியே எக்ஸ்பீரியும் கிடைக்கும் ஃபிஷ்ஷிங்கில். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷிங் ராட் பண்ணிட்டு நான் ஃபிஷ்ஷிங் பிடிக்கிற இடத்துக்கு போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். மறக்காமல் லைக் பண்ண பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போதைக்கு நம்ம மாப்பிள்ளை கொடுத்து வந்து இருக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ ஸ்ட்ரிங்ஸ் இருக்குன்னு தெரியணும்னா நம்ம போன வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் எப்படி இவ்வளோ ஸ்ட்ரிங்ஸ் வந்துச்சுன்ட்டு. ஓகே, இப்போதைக்கு இதில் ஒரு 2 விட்டு எடுத்துக்கலாம். என்னதுன்னா ஸ்டிக்ஸும் செய்ய தேவைப்படும். அப்போ தான் நம்மளால் ஃபிஷ்ஷிங் ராட் செய்ய முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஓகே, இந்த கேம் பிளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகலாமா இல்லை கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாமா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக அப்படியே டக்கு 9 ஃபார்மு டக்கு கோல்டு ஃபார்மு அந்த மாதிரி. ஆனால் நான் வேல்டு அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கைக்கு தரமாட்டேன். கொஞ்சம் லேட்டாக தான் தருவேன். ஓகே, இப்போ ஃபிஷ்ஷிங் ராடு செஞ்சாச்சா? இப்போதைக்கு நம்ம போய்ட்டு ஃபிஷ்ஷிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் டேக்ஸ் கிடைக்கும், சேடில்ஸ் கிடைக்கும், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷு கிடைக்கும், எக்ஸ்பியும் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம பண்ண மெயினாக ஃபிஷ்ஷிங் பண்ணுறது. ஓகே, இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா நான் போய் ஃபிஷ் பண்ணலாம். நான் அடுத்த வீடியோவில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஐடியா வச்சுக்கிறேன். அதை ட்ரை பண்ணலாம். ஒர்க் ஆகுதான்ட்டாலாம் அது மிட் பஸ்டர் மாதிரி தான். ஓகே, இப்போதைக்கு நான் வேணால் ஃபிஷ்ஷை போட்டோன்னே வந்துடுச்சு. ஓகே, நான் அப்படியே ஃபிஷ்ஷிங் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன்.
ஓகே, மைன்கிராஃப்ட்டில் நான் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஃபிஷிங் பண்ணி எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே கிடைக்காதனால சரி நம்ம வேறு ஏதாச்சும் ஒர்க் செய்யலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டோரேஜையும் கொஞ்சம் க்ளியர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கிளாஸை எங்கேயோ ஒரு இடத்துல கிளாஸ் வைக்க மறந்துட்டேன். அந்த கிளாஸ் அப்படியே ஃபில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 6 கிளாஸ் மட்டும் எடுத்துக்கலாம். என்கிட்ட நான் திருப்பி இதில் தான் வைக்க போகிறேன். பட் ஒரு 6 கிளாஸ் மட்டும் எடுத்துன்னு போயிடலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸை ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அந்த இடத்துல உடஞ்சிடுச்சு. இது அந்த இடத்துல தெரிஞ்சாங்க, அந்த இடத்துல தான் வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்லாம் பண்ணுறேங்க. ஓகே, நீங்கள் என் கூட சேர்ந்து ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று இன்ஸ்டாகிராமில் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃபோன் நம்பரை கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களை பார்த்தீங்கன்னா அதுலேயே ஓகே இப்போதைக்கு விண்டோ வைக்க வேணாம், விண்டோக்கெலாம் நினச்சேன் அவங்க விண்டோ வேணாம். ஓகே, அதுலேருந்து நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி நான் இந்த வேலில் நான் விளையாட வேணாம். இது பார்த்தீங்கன்னா சர்வர் இல்லை, நான் சர்வர் தான் க்ரியேட் பண்ணலான்னு நினச்சேன். பட் இந்த சர்வர் இல்லைன்னு தெரியல, இந்த ஃபோனில் ஒரு மாதிரி என்னால் க்ரியேட் பண்ண முடியல. அப்படி நீங்கள் என் கூட ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க சர்வர் க்ரியேட் பண்ணிங்கன்னா எனக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிங்கி ஆஃப் தமிழ், இல்லைனா நான் உங்களுக்கு லிங்க் இன்றைக்கி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் சேர்த்து வேணும்னா நமக்கு சேட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியோ நம்ம இந்த ஐடியோ வேர்ல்டு ஐடியோ வேறு தான். ஓகே, இப்போதைக்கு என்ன பண்ணலான்னு தெரியாமல் சுற்றி இருந்தேன். திருப்பி கொஞ்சம் ஃபிஷ்ஷிங் பண்ணலாமான்னு நினச்சேன். பட் எனக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணுறது போர் வச்சதுனால நான் மைனிங் போகலான்ற ஐடியா இருக்கிறேன். மைனிங் போகிற முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் கொஞ்சம் கிராப்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஓகே, இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாட்டர் மேலான கொஞ்சம் நிறையவே இருக்குது. வாட்டர் மேலான் எடுத்துக்கலாம். இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் இருக்குது. பட் ஒரே ஒன்று தவிர என்னது பொட்டேட்டோ மட்டும் எனக்கு கிடைக்கல. பொட்டேட்டோ கிடச்சா அதையும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிடுறேன். பொட்டேட்டோ கிட்டே இருந்துச்சு, நான் அதை ஹீட் பண்ணிட்டேன்னா இல்லை எங்கேயாச்சும் போட்டேனான்னு தெரில, சாப்பிட்டுட்டு இருப்பேன் தெரிஞ்சு. இல்லைனா அப்படியே எங்கேயாச்சும் தூக்கி வச்சுட்டு இருப்பேன், இல்லைனா கையிலே வச்சு சேர்த்து போயிட்டு இருப்பேன் எங்கேயாச்சும். ஓகே, பற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டாக் 3 கிடச்சிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா பம்கினாக்கு பதிலாக பம்கின் பிளாக்காக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பம்கின்ஸ் பிளாக் தான் கணக்கு. இதுவே நம்மகிட்ட சில்க் டச்சு, ஃபார்ச்சூன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஹூவில் உடச்சா இன்னும் ஃபாஸ்ட் ஓடி முடித்தான்னு பார்த்தேன், இல்லை ஃபாக்ஸ் தான் ஃபாஸ்ட் ஓடிக்குது. ஓகே, இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் என்னென்ன ஃபார்மிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போதைக்கு தான், இதுக்கப்புறம் பேர் ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் வந்துடும். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஃபுட்டுக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். ஓகே, பீட்ரூட்டு, கேரட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அதுதான் ஓகே, இப்போதைக்கு தேவை எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 1 மணி நேரமாக நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஃபிஷ்ஷிங் மட்டுமே 1 மணி நேரமாக பண்ணேன். எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டாகவும் கிடைக்கல. ஃபிஷ்ஷும் சீக்கிரமாக மாட்ட மாட்டேது. நான் வேணால் ஃபிஷ்ஷிங்கே பண்ண மாட்டேன். எனக்கு வேணால் ஃபிஷ்ஷும் நான் சாப்பிட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷிங் அது கிடைக்கல போல நான் வில்லேஜ் 2 ட்ரேட் பண்ணிப்பேன். சேடல்ஸும் வில்லேஜ் 2 ட்ரேட் பண்ணிப்பேன். நேம் டாகும் வில்லேஜ் 2 ட்ரேட் பண்ணிப்பேன். நான் ஒரு ட்ரேடிங் கார்டு கட்டினா புக் ஷெல்ஃப் மட்டும் ஒரு வில்லேஜ் இருப்பேன். வேறு அவங்ககிட்ட சேடல்ஸ் நேம் டேக் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிப்பேன். அதுக்காக தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாக நமக்கு தேவையான சீடெலாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா சீடு இருந்துச்சுன்னா தான் நம்மளால் சீடு ஹார்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளால் அடுத்த தடவை ஃபுட் எடுக்க முடியும். அதுக்காக தான் நீங்கள் இதெல்லாம் வாய் வர எழுதி கொள்ளுறது. ஓகே, இந்த இடத்துல ஒரு 9. ஓகே, அடுத்து ஒரு 6 இருக்குது. அது இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, மறக்காமல் லைக் பண்ண பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறங்க. உங்களால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண 1 2 3 சொல்லுவேன். அதுபோல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க. 1 2 3. ஓகே, நான் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ். ஓகே, பற்றி பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஃபுல்லாக மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எதுக்கு ஹூ வச்சு மைண்ட் பண்ணால் நமக்கு சீடு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அப்படி நீங்கள் அதில் மைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டும் அதிகமாக கிடைக்கும், சீடும் அதிகமாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் ஹூ வச்சு எடுக்கிறேன். அதுவே நீங்கள் விறகையில் இருக்கிறத விட நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹூ வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சீடு அதிகமாக கிடைக்கும். நான் அதனால தான் ஹூ வச்சு எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வீட்டு கிடைக்குதோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் சீடு கிடைக்கும். நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 சீடு கிடைக்கும், ஆனால் எல்லாத்துலேயும் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போதைக்கு ஒரு சீடுனா ஒரு ஸ்டாக் 25 சீடு இருக்குது. இன்வென்ட்ரியில் ஒரு ஸ்டாக் இருக்குது. ஆனால் வீட்டு அளவுக்கு நான் இந்த இடத்துல இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் மற்ற இதெல்லாம் சீடை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் என்ன யோசிச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் பம்கின் சீடு போடலான்னு ஐடியாவில் இருந்தேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம சீடை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்த விட்டுடலாம், இந்த இடத்த கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு பம்கின் சீடு வச்சுக்கலாம். ஓகே, சொன்னாங்க 59 கேரட் 59 இதுக்கு. ஓகே, பம்கின் சீடு போட்டு மற்ற இடத்துல வாட்டர் மெலன் சீடு போட்டலாம். ஒரு 3 வாட்டர் மெலன் சீடு போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பம்கின்னு ஓகே 114 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 114 பம்கின் சீட் இருக்குது. அதை வச்சு எத்தனை பிளாக் செய்யணுமோ செஞ்சுட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோலேயே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட்டு ஃபார்ம் இல்லை, அந்த ஃபார்ம் தான் நம்ம அடுத்தடுத்து எந்த ஃபார்ம் கட்டினாலும் அந்த ஒரு ஃபார்ம் வச்சு நம்ம தான் கட்ட முடியும். அது என்ன ஃபார்ம்னு மறக்காமல் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2 வீடியோவை விட்டு அதுக்கு அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் என்ன ஃபார்ம்ன்ட்டு.
அந்த ஒரு ஃபார்ம் இருந்துச்சுன்னா போதும் நம்மளால் எல்லா ஃபார்மும் கட்ட முடியும். அந்த ஒரு ஃபார்ம் நான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல மட்டும் ஒன்று கம்மியாச்சு. சரி இந்த இடத்துல ஒன்று நஷ்டம் போயிடலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு பம்ப்கின் செட் தான் போட்டேன். சரி வாட்டர்மெலன் செட் தான் போட்டேன். நான் வாட்டர்மெலன் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. நான் பார்த்தீங்கன்னா அது எதுக்குன்னு இப்போதைக்கு சொன்னால் உங்களுக்கு சஸ்பென்ஸ் இருக்காது. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாட்டர்மெலன் கட் பண்ணிங்கன்னா பின்னாடி சுகர் கேன் வளர்ந்துச்சான்னு பார்த்து வந்துடுறேன். சுகர் கேன் வளர்ந்துச்சுன்னா வளர்ந்துருக்கு. ஓகே சுகர் கேனை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சுகர் கேன் பேப்பர் சைஸ் தேவைப்படும். இப்போவே நம்ம எல்லாம் ஃபார்மிங்லாம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும். நம்ம வெறும் புக் ஷெல்ஃப்லாம் செய்கிறோன்னா இப்போதைக்கு கட்டாகும். ஏற்றதுக்கப்புறம் ராக்கெட்ஸ்லாம் தேவைப்படும். ஓகே இப்போதைக்கு சுகர் கேன் வந்துச்சு. அது நான் வச்சதா இல்லை வந்துச்சு அந்த அளவுக்கு. மற்ற இடத்துல இன்னும் ஃபில் பண்ணிட்டேன். இது நான் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் பண்ணேன். நான் பார்ட் 2 ரெக்கார்டில் பண்ணல. அது நீங்கள் வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அந்த வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணுவேன். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். ஓகே இப்போதைக்கு நம்ம இந்த சுகர் கேனு இந்த பம்ப்கினுக்குலாம் ஒரு தண்ணி சேஸ்ட் வச்சுட்டு மற்ற ஃபுட்டு கேரட்டு பீட்ரூட்டு ப்ரெட்டு ஹேபே வீட்டு அதுக்குன்னு தண்ணி சேஸ்ட் வச்சுக்கலாம். ஓகே இங்கே வெளியே இருக்கல அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகர் கேன் சேஸ்ட்டு. இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா தான் வச்சுக்கலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்துச்சு ஐடியா தனித்தனியாக வச்சுக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ஒரு இதான் சொன்ன சேலஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தனித்தனியாக வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த சேலஞ்சு ஞாபகம் கொஞ்சம் நாளுக்கு நான் எடுத்துட்டேன். சுகர் கேனும் அந்த சேலஞ்ச் இருக்குது. அதுவும் அது என்ன சேலஞ்சுன்னு உங்களுக்கு இப்போதைக்கு சொன்னால் சஸ்பென்ஸ் இருக்காது. நான் அது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பிளாக்காக மாற்றி வச்சுக்கலாம். ஆனால் நான் அந்த சேலஞ்சை பார்த்தீங்கன்னா இப்போ பம்ப்கினை பிளாக்காக யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே 21 இருக்குது. அப்புறம் இன்னொரு பிளாக் 9 அதை வச்சு ஒரு பிளாக் செஞ்சுக்கலாம். கரெக்டாக இப்போதைக்கு 22 இருக்குது. 22னா அவ்வளோக்குன்னா நமக்கு நிறையவே இருக்கும். ஓகே கீழே பம்ப்கின்னு அது கீழே சுகர் கேன் வச்சுக்கலாம். ஓகே மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே 4 தடவையோ 3 தடவை கேட்டேன். நான் அது எத்தனை தடவை கேட்டேன்னா மறந்துட்டேன். அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. எதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ண சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஓகே மறக்காமல் நீங்கள் யாராச்சும் நம்ம கூட சேர்த்து ப்ளே பண்ணணும்னா 2 விஷயம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று உங்கள் ஃபோன் நம்பர் ஆர் இன்ஸ்டா ஐடி கேட்கணுமா பெட்டை வச்சிட்டேன். ஓகே ஸ்பான் பண்ணிட்டு செட் பண்ணியாச்சு. ஓகே அப்படியே நீங்கள் அது 2 கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறேன். ஓகே இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இருங்க வீடியோ வெயிட் பண்ணணுன்னா கரெக்டாக அதுக்கு ஒரு பொசிஷனில் இருக்கணும். இதோட இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சாலே கர்மோண்டா. நான் பார்த்தீங்கன்னா ஸ்கின் லோட் ஆகலை. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல லோட் ஆகலை. சரி விடுங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். என் கூட சேர்ந்து விளையாடணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் உங்கள் ஃபோன் நம்பர் ஆர் இன்ஸ்டா ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் நான் சொல்லிட்டு உங்களை இப்போவே விட்டுருவேன்னு நினச்சிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அந்த வேலையை விட்டுட்டு எப்படி நான் உங்களை அரைச்சி விட்டுருவேன். உட்காந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண இதில் வச்சுட்டு நம்ம இந்த 2 பேஜ் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் ஸ்டீப் மைண்ட் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் போக போக அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதையே பண்ண ஆரம்பிச்சேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த பம்ப்கின்ஸ் எல்லாம் நினச்சேன். சரி ஓகே இப்போதைக்கு அந்த பம்ப்கின் இருக்கா பம்ப்கின் இங்கேருந்து மைண்ட் பண்ண செஸ்லேருந்து இதெல்லாம் வச்சு விடுங்க. இப்போதைக்கு வேணாம் அது அப்புறமா பார்த்துக்கலாம். அது பேர் இங்கே ஜாக்கோ லேண்டன் தானே ஜாக்கோ லேண்டன் அதான் நான் பேர் நான் சரியாக நான் போகல. ஒரு பம்ப்கின் வச்சு லேண்டன் செய்வாங்கல்ல அது லேண்டன் தான். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஈஸியாக வச்சுக்கலாம். நீங்களும் மறக்காமல் இது மாதிரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே எப்படி ஸ்டோரேஜ் பிரிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை ஒரு சிஸ்டம் ஃபுட்டுக்கு அது மாதிரி தனித்தனியாக நீங்களே பிரித்து வச்சுக்கோங்க. நான் எப்படி வச்சுக்கிறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அந்த மாதிரி தான் நீங்களும் ஸ்டோரேஜ் வச்சுக்கோங்க. ஓகே இப்போதைக்கு நான் ஸ்டிப் மைன் ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோலேயே -59 இருக்கும் போக ட்ரை பண்ணலாம். ஆனால் என்னால் போக முடியுமான்னு தெரில. ஐஎன்பி ஆக்சின்ஸ்னாலும் போயிடலாம். என்னால் எவ்வளோ போக முடியுதுன்னு பார்த்துக்கலாம். நானும் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். சரி அடைச்சிடலான்னு பார்த்தா உள்ளே அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு.
அதனால் பார்த்தீங்கன்னா நான் இதை மொத்தத்தையும் அடைச்சிட்டு வீடியோ வெயிட் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு பாருங்களேன் எவ்வளோ பெருசு, நான் பயங்கர பெருசாக உள்ளே போயினே இருக்குது. இப்போதைக்கு தெரியுதா, நான் டர்ட்டுக்கு தான் வந்தேன், எப்படியே உள்ளே போயினே இருக்கோம். நான் வேணால் அதை ஃபுல்லாக அடைச்சிட்டு உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம அதனால் இது ஒரு நம்ம கொஞ்சம் ரிசோர்ஸும் கலெக்ட் பண்ணி வந்துடலாம். வீடியோ வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஓகே, என்ன ஒன்றும் இல்லை, நான் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நான் வீட்டுக்கு சரி எடுக்கும்போது அப்படி நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த சர்ப்ரைஸ் ஒன்றும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போதைக்கு வரேன் கிட்டே எப்படி இந்த க்ளோ ஸ்டோனிங் கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ரைட்டாக ஃபார்ம்லேருந்து இதுவும் வந்துட்டுருக்கு ஃபுட்டு, அதையும் கட் பண்ணிடலாம். ஓகே, நான் ஸ்டிக் மைன் உங்களுக்கு இப்போதைக்கு காமிக்கிறேன், அப்படியே திரும்பி காமிக்கிறேன். ஓகே 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 இப்போதைக்கு ஸ்டோன்ஸ் வேணால் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நம்மக்கிட்ட. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மெயின் பண்ணல, கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸ்டோன்ஸ், அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 53 ஸ்டோன் இருக்குல்ல, பேர் என்னன்னு தெரில, அதை வச்சு தான் நம்ம ஓகே சாரி இதில் ஸ்டிக்ஸ் இருக்கணும், இங்கே வச்சிடணும். ஓகே, அயன் ஒரு காப்பர் ஒரு அதில் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அயன் ஒரு காப்பர் ஒரு வச்சு தான் நம்மளால் காப்பர் ஒரு பில்ட் பண்ண முடியும், அயன் ஒரு தான் ஹீட் பண்ண முடியாது. அதான் ஓகே, இப்போ கோலுக்கு டார்ச் எடுத்துகிட்டு நான் எங்கே போகிறேன்னா எக்ஸ்ட்ரா திங்ஸ் வச்சு போகிறேன். நான் போன தடவை டார்ச் வச்சுருக்கு. இப்போதைக்கு இந்த 2 பூ எடுத்துக்கலாம். அந்த சர்ப்ரைஸ் நான் இந்த 2 பூவை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு நான் பார்த்துட்டு தூங்கி வச்சுட்டு காலை வச்சுக்கிறேன். பெட்டு வேறு எப்படி போட்டு வச்சுக்கிறேன், ஏதோ ஒரு அவசரத்தில் ஒட்ட ஜாம்பிஸ் அங்கே இருக்குது, நமக்கு செத்துட்டோம் அப்போதைக்கு இது பண்ணுறதுக்காக. இன்றைக்கி எதுக்கு பெட்டை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். பெட்டு பக்கத்தில் ஒரு செஸ்ட்டை போட்டு லைட்டாக அதில் நம்ம தேவையில்லை படுற பொருளை வச்சுக்கலாம். இப்போதைக்கு அப்படியே வீட்டை விட்டு வெளியே போய்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த அளவு கொஞ்சம் இது முன்னாடி நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க, ஆனால் இதான் ஃபஸ்ட் டைமு அப்படின்ற மாதிரி தான். ஓகே, இப்போதைக்கு நம்ம எழுதியாச்சு. வெல்கம் டு SGF ஹவுஸ். அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஷமீர் கேமிங் ஃபேமிலி, நீங்கள்லாம் என்னோடய ஃபேமிலி. நீங்களும் உங்களோட அண்ணனோ தம்பியோ இல்லை ஓகே பையனாவோ பேரனாவோ சேர்த்துக்கோங்க என்ன. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா மாப் ட்ராப்பிங் லிஸ்ட்டில் இதை வச்சுக்கலாம். எதில் இருக்கணும்னு மறந்துடுறேன். ஓகே, இதில் தான் இருக்கணுமா? ஓகே, ஒரு 8 இருக்குது. டார்ச் எதில் இருக்கலாம்னு யோசிச்சுன்னா ஏதாச்சும் எக்ஸ்ட்ராரியாக டார்ச்சை சேர்த்துக்கலாமா இல்லை ஏதாச்சும் அதிலே சேர்த்துக்கலாமான்னு பார்த்தேன். சரி ஓகே, அது ஒரு எக்ஸ்ட்ரா பக்கத்தில் தான் டார்ச் அங்கே வச்சிட்டேன். ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எண்ட் பண்ணலன்னா சரியாடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான எண்டிங். நான் நடுவில் எண்டிங்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். பட் அதான் நான் உண்மையிலே எண்டிங் ஆகலான்னு நினச்சேன். பிகாஸ் வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் பெருசு பண்ணிட்டேன் எண்டிங்கை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கிராப்ஸ் மட்டும் வளர்ந்துருக்குல்ல, அதை மட்டும் நான் போய் கட் பண்ணிட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இது ஃபேக் எண்டிங் மட்டும் நினைக்காதீங்க, இது உண்மையான எண்டிங்கு. இது ஒரு ஸ்டிக்கு தேவையில்லை. நான் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் அவ்வளோவா பொருளை வச்சுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்த மாதிரி பொருள் வைக்க பிடிக்காது. அங்கேயே கிராஃப்டிங் டேபிள் இருக்குது, இந்த இடத்துல வந்து கிராஃப்ட் பண்ணுவேன். ஏன்னா இது ஃபார்மிங்காக போகிறது இல்லையா. ஒரு பூ எடுத்துக்கலாம், ஊருக்காக அது இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பூ வேஸ்ட்டு தான். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூ வெஜிடபிள்ஸ் வளரல. ஓகே, வாட்டர் மெலான் மட்டும் வந்தது. வாட்டர் மெலான் பம்கின் இப்போதைக்கு எத்தனை வாட்டர் மெலான் நமக்கு இப்போதைக்கு கிடைக்குது. பிளாக்கு தான் நமக்கு வச்சு தான் ப்ராஃபிட்டு. இந்த சுகர் கேனை கிடச்சிட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பையன் வைக்காம தான், அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபைன் போட்டோம். அந்த பையன் வேறு வேறு தான். ஓகே, சுகர் கேன் எவ்வளோ கிடைக்குதுன்றது தான் நம்ம சுகர் கேனில் இதில் எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு தான் பார்க்குறோம். எவ்வளோ கிடைக்குதுன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணி விட்டுறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் இது நம்மளால் அடுத்த வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக கட் பண்ணால் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்களும் ஃபார்ம் கட்டிங்கன்னா டக்குன்னு கட் பண்ணுறங்க, அதை சேர்த்து அது தீனிக்க வச்சுருங்க, வீட்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இந்த வேர்ல்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் நம்ம விளாட்லாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணிட்டு என்னை எப்போ கூப்பிட்டாலும் நான் ஆல் டைம் வெட்டி ஆஃபீஸர் ஸ்கூல் தரகும். ஓகே, இது மாதிரி இப்போதைக்கு வச்சேன். இது ஒழுங்காக பார்த்துலாம். ஏன்னா ஆல் டைம் இப்போதைக்கு ஸ்கூல் தரகு கொஞ்சம் வெட்டியாக தான் இருப்பேன். அப்பப்போ கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு வேலை செய்வேன். அதான் ஓகே, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பம்கின்ஸ் வளர்ந்துருக்கு, அது ஏற்றுக்கலாம். ஓகே, சுகர் கேன் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் நான் நெட்ஒர்க் கமெண்ட் நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் கேனமே கட் பண்ணிடலாம். ஓகே, எங்கேயுமே இல்லை, எங்கள் வீட்டில் இந்த இடத்துல விட்டு வச்சுக்கிறேன். எங்கள் வெளிலேன்னு சொல்லிட்டு விட்டு வச்சுக்கிறேன். இந்த இதில் ஒன்று வைக்கணும், வச்சிடலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த தடவை சுகர் கேன் வைக்கணும். ஓகே, நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சுகர் கேன் இருந்துச்சு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 63 சுகர் கேன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது போய் டெஸ்ட்டில் வச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சுகர் கேன் கூட சேர்த்து பாருங்க. ஓகே, ஒரு ஸ்டாக் 16 இருக்குது. அப்போனா 64 16னா 80 இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் 80 தான் நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கமெண்ட் பண்ணுறது கரெக்டான்ட்டு ஈஸியாக இல்லைன்ட்டு. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற எல்லா வாட்டர் மெலன் பம்கின் இப்போதைக்கு எவ்வளோ பிளாக் கிடைக்குதோ அதான் வாட்டர் மெலனில் நமக்கு ப்ராஃபிட். நான் வாட்டர் மெலன் பிளாக்காக தான் கணக்கு எடுக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாக் சேர்ந்ததுக்கப்புறம் நான் என்ன சேலஞ்சுன்னு சொல்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இது 3rd லெவலாக வளரல. பம்கினும் வாட்டர் மெலன் பண்ணால் 3 லெவலாக வளரும். 3 லெவல் வளர்ந்தோடனே உங்களுக்கு வேணால் அப்படியே அள்ளி கொடுக்கும் வாட்டர் மெலனும் பம்கினும். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்கு.
ஒரு 64 ஒரு 3 கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரோ ஃபுல்லாகவே நான் வாட்டர் மேலே தான் போட்டிருக்கேன். அதில் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல யாரோ ஒரு 2 சீரை வைக்காம போயிட்டுருக்காங்க. அந்த யாரோ நான் தான் அந்த 2 சீரை அப்படியே மறந்து வைக்காம போயிட்டேன். நமக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எத்தனை பிளாக் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 பிளாக் 15 பிளாக் கிடச்சாலும் லாபம். ஏன்னா வேறு நம்ம மைண்ட் பண்ணதை விட கம்மியாக தான் நம்ம கிடைக்கும். ஓகே கேரட் வேணால் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் தின்னி பண்ணுறோம். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டை கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இடம் ஃபுல் நமக்கு வேணால் ஃபுட்டுக்கு தேவைப்படும் நிறைய. இன்னும் வளர வெளியாக விடுங்க பாருங்க. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம நெட்டு வச்சிடலாம். சாப்பிட்டுக்கினே இருக்கிறாங்க இந்த பையன் தின்னி பண்ணுறோம். ஓகே எல்லாத்தையும் நெட்டு வச்சாச்சு. அடுத்த தடவை பார்க்கும்போது நமக்கு இன்னும் நிறையவே கிராப்ஸ் கிடைக்கும். ஓகே அந்த இடத்துல ஒரு பம்ப்கினும் அதுதாங்க நமக்கு இந்த 3rd லெவல் வந்துச்சுன்னா போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி மைண்ட் பண்ண. ஓகே இந்த இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கிற முட்டை இருக்கல அதை உடைப்பேன். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். இவ்வளோ நேரம் பண்ணலன்னா பரவாயில்ல. மை கார்டு வந்துடுச்சு. நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எஸ்டின்னு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அந்த முட்டையை உடச்சோன்னு அந்த வேலையை என்ன பண்ணிச்சு என்ன பண்ணலான்னா தெரியாமல் ஃபுட்டை இங்கே வைக்கலான்னு போயிட்டேனே. சரி பேசிக்கினே அங்கே போயிட்டேன். ஓகே 11 பிளாக் செய்ய முடியுது. ஓகே ஓபி லெவல் ப்ராஃபிட் தான். ஏன்னா நம்ம மைண்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கு 10 பிளாக்கு சரி 10 பாருங்க 6 பிளாக் 5 பிளாக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு ப்ராஃபிட் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 11 பிளாக் அடிச்சதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் தான். இப்போதைக்கு அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சிக்கன்ஸ் எல்லாம் அங்கே போயிடுச்சு. அவனுங்கெல்லாம் எடுத்துன்னு வந்துடுவேன். ஒரு 2 சிக்கன் வந்துச்சுன்னா கூட மற்ற சிக்கன்லாம் போட்டு தள்ளிடுவேன். இந்த ஒரு உடச்சிடலாம் 10 ஓகே 2 போதும். நம்மகிட்ட சீடு ஒரு 3 சீடு இருக்குது. இந்த ஃபென்ஸை உடச்சிட்டு இது வந்துடலாம். கவு வராதுன்னு நினைக்கிறேன். வந்தாலும் திருப்பியும் உள்ள விட்டுடலாம். ஓகே வெளியே வந்துடா தம்பி. வெளியே வாடா. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா கையில் வீட்டை வச்சு உள்ளே கொண்டு வரோம். ஓகே இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு 2 எக் இருக்குது. 2 எக்குக்கு நான் ஒரு ஃபார்ம் வச்சு செய்கிறேன். நிறைய இல்லை அது ரொம்ப ஈஸியான ஃபார்ம் தான். அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள். சும்மா ஒரு நீங்கள் நடந்தாலே உங்கள் இன்வென்ட்ரியில் எக்கு வந்துடும். அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்ம் தான். அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் ட்யூட்டோரியல்ஸ் போடுறேன். ஓகே நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். 3 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஃபுட்டு கொடுத்தா என்ன பண்ணுவானுங்கன்ட்டு. ஓகே இப்போதைக்கு ஒருத்தனை கொடுத்தாச்சு. இப்போ இவனுக்கு கொடுத்துடலாம். ஃபீடு பட்டினா அவங்களை அழுத்தி பிடிச்சிங்கன்னா கூட அவங்க ஃபுட்டு சாப்பிடுவாங்க. ஃபீடு கொடுக்கணும்லாம் இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 பேர் மட்டும் தான் குட்டி வாட்டானுங்க. இவன் பார்க்குறோம். ஓகேங்க இப்போதைக்கு இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பண்ணிக்கிறோன்னா இப்படிக்கா சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது சொல்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நடப்பாங்க வீடியோ எண்டிங் பண்ணும்போது தான் பம்கினாக கிடைக்குது தான் சொன்னானுங்க. 3rd லெவல் போயிடுச்சுன்னா போதும் உங்களுக்கு அடிக்கடிக்கு அள்ளி கொடுக்கும். அந்த இடத்துல இப்போ தான் கட் பண்ணேன். திருப்பி வர ஆரம்பிச்சிச்சு. கட் பண்ணுறேன் வர ஆரம்பிச்சு. கட் பண்ண வர ஆரம்பிக்கும். ஓகே இப்போதைக்கு 7 தான் இருக்கேன். நான் இது ஓகேண்ணா இப்போதைக்கு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போதைக்கு என்கிட்ட 2 முட்டையில் ஒரு முட்டையில் கூட வரலன்னா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். நான் சொல்ல முன்னாடி உடச்சிட்டேன். பட் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். ஏன்னா அதுலேருந்து ஒன்றுமே வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டை தான் ஐயோ இந்த பையனுக்கு முட்டை இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே 63 வீட்டு இருக்குது. 40 ஹேபிள் இருக்குது. ஓபி லெவல் தான். நான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபுட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்டா நமக்கு ஃபார்மிங்கில் கிடைக்குது. ஓகே இந்த வீட்டில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்மிங் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் மைன் பண்ணிக்கிறோம். ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கிறோம். ரொம்ப கேவலமான வீடியோன்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்திருக்காது. பார்ட் 2வும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்திருக்காது. என் வீடியோ எதுவுமே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக காட்ட ட்ரை பண்ணுறேன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபோன் நம்பர் இன்ஸ்டா ஐடி மறந்துடாதீங்க. அப்படி சர்வர்னால் என்னை கூப்பிடுவ மறந்துடாதீங்க. ஓகே இதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு முக்கியமான இது உங்களுக்கு நான் ஸ்டிக் மைண்ட் காட்ட மறந்துட்டேன். நான் தான் மறந்துட்டேன். நீங்கள் ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களை நான் பாஸ் பண்ணி காமிச்சு வந்து ஒரு செகண்ட் அதில் 14 மினாட்டோ ஸ்கின் இருக்கும். ஆனால் இங்கே தெரில. ஓகே நான் எவ்வளோ மைண்ட் பண்ணிக்கிறேன்னா இந்த இடம் ஃபுல்லாக இப்போ நான் நடக்கிறதில்ல கார்பரேஷன் உங்களுக்கு எங்கெல்லாம் தெரியுதோ அது எல்லாமே இந்த தண்ணி அடைச்ச இடம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கேவ் மாதிரி போகுது. ஒன்று நம்ம ஸ்ட்ரைட்டாக வின் பண்ணதாக இருக்கும். இதில் 2 ஆப்ஷன் தான். ஸ்ட்ரைட்டாக வின் ஸ்ட்ரைட்டாக நம்ம வின் பண்ணவே முடியாது. எனக்கு கேவ் மாதிரி அதை அடிச்சு போகிற மாதிரி இருக்கும். 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சைடில் திருப்பது தான். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ ஒரு 2-3 வீடியோலேயே இதை மட்டும் முடிச்சிடலாம். இது இந்த இடம் ஃபுல்லாக இங்கேருந்து அது வீடியோ வந்துச்சு. வீடியோ தவிர முடியல மண்டை அடிக்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோ தெரியும். நான் நல்லா ஹைட்டாக ஒரு 7 பிளாக் ஹைட்டில் மெயின் பண்ணிக்கிறேன். ஏன் இப்போ ஓகே இப்போ இதோட வீடியோ எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இனிமேல் நம்ம எந்த வீடியோவை என் பண்ணணும்னா நம்ம வீட்டை வாசல் தான் என் பண்ணணும். அதுக்காக நம்ம வீட்டை வாசலே போயிடலாம். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம். எனக்கு ஒரு இதுங்க நம்ம மட்டும் சைன் போர்டை எப்படிக்கா தொட்டோன்னா அதில் திருப்பி அதனா குளோ ஆகாதான்னு பார்க்குறேன். என்னங்க ஆல்ரெடி இந்த ஹவுஸ் ஆர்ட் வரணுமே அது தெரியலையே விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே பாய்.
பை பைன்னு சொல்ல விட மாட்டேன். ஓகே, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது பாருங்கள் இப்படி சார் சொல்லிட்டு உங்கள் ஃபோனை வச்சு கை தூக்கி பண்ணோம். இப்படி